உயிர் 18. சிவந்த விழிகளுடன் தாடை இறுக அமர்ந்திருந்த சரண் மீது பிரகாசத்தின் பார்வை மிக வன்மையாக படிந்தது. அவனை இங்கேயே இந்த நிமிடமே கூறு கூறாக கிழித்து போடும் அளவு ஆத்திரம். இருக்காதா பின்னே? பல வருடங்களாகவே அமைச்சர் பதவியை குறிவைத்து காத்திருப்பவருக்கு அதிர்ஷ்டம் அவர் மகள் மூலமாக அல்லவா அடித்திருந்தது. பிரகாசத்துடன் சேர்ந்து இன்னும் 4 நபர்கள் போட்டியில் இருக்க, கட்சியில் செல்வாக்கும் சொல்வாக்கும் அமைய பெற்றவரும் பிரகாசத்தின் வழிகாட்டியுமான மூத்த அமைச்சர் தன் மகனுக்கு கீர்த்தியை பெண் கேட்டிருந்தார். அதற்கு கைமாறாக பிரகாசத்திற்கு மந்திரி பதவி என்று பேரம் பேசி இருந்த நேரத்தில் மகள் பிச்சைக்காரனை அவருக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்ததில் கொதித்து போயிருந்தார். அவர் மனம் இப்போதும் அடங்காத காட்டுத்தீயாக கனன்று சரணை பொசுக்க தயாராக இருந்தது. சரணை நோக்கி எட்டு வைத்தவரின் வழியை எதிரே இருந்த நாற்காலி தடை செய்ய அதை ஓங்கி உதைத்தவர், என்ன மாமன சொன்னதும் பொத்துக்கிட்டு வருதோ, அவனே ஒரு என்று நாதனை திட்டத் தொடங்கினார். அது நேரம் வரை தந்தை செய்த தவறுக்காக அமைதி காத்து வந்தவன் நாதனை தரக்குறைவாக பேசுவதை சகிக்க முடியாது பிரகாசத்தின் சட்டையை பிடித்து, டேய், இன்னொரு வார்த்தை பேசுன என்று அறைய முற்பட்டான். நொடிக்கும் குறைவாக சரணின் கரத்தை லாவகமாக பிடித்து பின்னால் வளைத்தவர், பாரா, அப்பனை பேசினப்போ சட்டையை மட்டும் பிடிச்ச, மாமனை சொல்லவும் அடிக்கவே வர, அவ்வளோ பாசம் என்றவர் அவன் கரத்தை வேகமாக உதற தடுமாறிய சரண் கால்களை ஊன்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு பிரகாசத்தை பார்த்தான். அவனை ஏண்டா பேசக்கூடாது? அவனால தானே கண்ட கண்ட கழிசடைங்கள்லாம் என் குடும்பத்தில் வந்து சேர்ந்து இப்போ என் உசுரை எடுக்குதுங்க. அப்போ இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேச வேண்டாம் என்று உருமினார். சரண் ரௌத்திரத்தோடு அவரை பார்த்திருக்க, டேய் டே டே அவன் தான் மூளை கெட்டு போய் தராதரம் இல்லாமல் விளங்காதவன் வீட்டில் பொண்ணு எடுத்தான்னா நானும் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்புவேன்னு நினச்சிட்டிங்களா? ஓ, நாதனுக்கு மச்சாங்கிற ஒரே தகுதி போதும் என் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு கணக்கு போட்டியா? டேய், ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்போவுமே பணம் பணத்தோடு தான் சேரணும், அதுதான் அந்த பணத்துக்கே அழகு என்று விழிகளில் மட்டுமின்றி வார்த்தைகளிலும் அனலை கக்கியவர், என் பொண்ணு மகாராணிடா, அதுவும் அதிர்ஷ்ட தேவதை, அவளை வச்சு தான் என் அரசியல் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயமே தொடங்க போகுது, அது தெரியுமா உனக்கு என்று சரணின் கழுத்தை நோக்கி தன் கரத்தை கொண்டு சென்றவர் பின் பாதி வழியிலேயே நிறுத்தி, இந்த நேரத்திலையா இந்த இது 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 என்று வலக்கரத்தை மேஜையில் ஓங்கி அரைந்தவர், அதாண்டா இந்த காதல் கன்றாவி கருமாந்திரம்லாம் இந்த நேரத்துலையா வந்து தொலைக்கணும், அதுவும் உன் மேலே, சி, ஏண்டா, ஏன் ஏன் என் அரசியல் கனவுக்கு நடுவில் அந்த கருமத்தை கொண்டு வந்து என் தாலியை அறுக்குறீங்க என்று ஆத்திரத்துடன் நிறுத்த சில நிமிடங்களுக்கு அங்கே கனத்த அமைதி. தன் வாழ்வில் இப்படி ஒரு நாள் வரும் என்று கனவிலும் எண்ணி பார்த்திராத சரண் அதீத அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். என் பொண்ணு வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைக்கணும்னு பல வருஷமாக கனவு கண்டுட்டு இருக்கிறவன் நான், அவளை போய் அன்னக்காவடி உன் கூட, அதுவும் அந்த குப்பை மேட்டில் என்று உடலை ஒரு முறை அருவருப்புடன் குலுக்கியவர், சீ, நினச்சி பார்க்க கூட முடியல, என்னால் வாந்தி வருதுடா என்று கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு குண்டு புலியாக நடந்தவர் ஒரு கட்டத்தில் தன் நடையை நிறுத்தி, டேய் டேய், எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரகாசத்துக்கு சம்மந்தியாக வர ஒரு தராதரம் வேணாம், இன்னும் 4 மாதத்தில் எண்ணி 4 மாதத்தில் மினிஸ்டராக போற வேண்டாம்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு முன்ன அதுவும் சரிசமமா, சே, ஒரு பிச்சைக்காரனாடா, அதுவும் என்கிட்ட பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துறது என்று மூச்சை இழுத்து விட்டவர், நல்லா வருதுடா வாயில, தூ, ஏண்டா உங்கள் அப்பா என்கிட்ட வாங்கின கடன் எவ்வளோன்னு தெரியுமா என்றபடி மேஜையின் இழுப்பறையை திறந்தவர் அதிலிருந்து சில காகித கற்றைகளை எடுத்து சரண் முன் போட்டு, இதெல்லாம் ஒவ்வொரு முறை என்கிட்ட கடன் வாங்க வந்தப்போ உங்கள் அப்பா கழுத்து போட்டு கொடுத்து தொகை நிரப்பப்படாத வெத்து ஸ்டாம்ப் பத்திரங்க, இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்று கூர்மையாக அவனை பார்த்தவர், டேய், சொல்ல போனால் இந்த 20 லட்சம் எனக்கு பிச்சை காசுடா, உங்கள் அப்பா வேற ஒழுங்காக வட்டி கட்டுறவன், அதனால் இதையெல்லாம் நான் பெருசுப்படுத்தியே இருக்க மாட்டேன், ஆனால் என்ன பண்ண, என் பொண்ணு நீ தான் வேணும்னு வந்து நிற்கிறாளே, அதனால தான்டா நான் இதையெல்லாம் தோண்டி துருவ வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வருஷமாகவே நான் லேவாதேவியில் நேரடியாக இறங்குறதில்ல, அதெல்லாம் பசங்க தான் பார்த்துக்கிறாங்க, ஆனால் என் பொண்ணுக்காக என்றவர் இப்போது நாற்காலியில் தோரணையாய் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு மேஜையில் இருந்த பேனாவை எடுத்து சரணை பார்த்தபடி ஆட்டிக்கொண்டே, அப்புறம் மாப்ள என்றார். அவரின் அழைப்பில் சரணின் அகமெல்லாம் தீப்பற்றி எரிய தொடங்கியது.
அதில் அட்டகாசமாக சிரித்தவர், நீதாண்டா ரொம்ப ஆசைப்பட்ட எனக்கு மாப்பிள்ள ஆகணும்னு. அதான் நெச்சத்தில் ஆக முடியாட்டியும் உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு ஒரு நல்ல எண்ணம் என்றவர் இப்போது எழுந்து பின்னங்கழுத்தை வருடிக்கொண்டே, இதான் நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்றது. பாரு, உன் ஆசையை நிறைவேற்ற நீயே விட மாட்டேங்கிற. ஆனாலும் உனக்கு வேற வழி இல்லை மாப்பிள்ள. பேச்சுவாக்கில் நம்ம அப்பப்போ இந்த மானே தேனே பொன்மானே போடுவோமே, அந்த மாதிரி நான் உன் கூட பேசும்போது ஆசையா அப்பப்போ மாப்பிள்ளையும் வரும், கண்டுக்காத என்றவரின் குரல் மறுநொடியே மாறுபட சரணுக்கு தன்னை கட்டுப்படுத்துவது பெரும்பாடாகி போனது. அப்படி சொல்லுவேன்னு நினச்சியா? அது அப்படி இல்லை மாப்பிள்ளை என்று ஒவ்வொரு எழுத்தையும் அழுத்தம் கொடுத்து உச்சரித்தவர், நான் ஒவ்வொரு முறை உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடும்போதும் ஏண்டா இவன் பொண்ணை காதலிச்சோன்னு நீ அணு அணுவா துடிக்கணும்டா என்று ஒட்டுமொத்த வெறுப்பையும் ஒற்றை பார்வையில் கடத்த சரணிடம் கனத்த அமைதி. என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறேன், உன்கிட்ட இருந்து சத்தமே வரமாட்டேங்குது. ஒருவேளை நீ நினச்ச மாதிரி நான் பேசலையோ என்றதுமே, இப்போ உனக்கு என்ன வேணும், சுற்றி வளைக்காமல் சொல்ல வந்ததை சொல்லு என்றான் சரண். அதில் பிரகாசத்தின் முகம் சட்டென பிரகாசிக்க, செல்லம் லவ் யூ, செல்லம் லவ் யூ, பாரு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, இப்போ தாண்டா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவர், அதான் மாப்பிள்ள இந்த வழக்கமான அப்பனுங்க மாதிரி என் பொண்ணை விட்டு விலகு இல்லை கொன்று புதைச்சிருவேன்னு சொல்கிற ரகம் நான் இல்லை என்றவர் இப்போது அவன் தோளில் கை போட்டு, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், எப்படின்னு பார்க்குறியா மாப்பிள்ள? எது பண்ணாலும் அதில் என்னோட டச் இருக்கணும்னு நினைக்கிறவன். சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்ந்துட்டேன், என்ன பண்ண என்று தாடையை நீவியவர், அதனால தான் எப்போவுமே நேர்மை உண்மை எருமை கருமை பாசம் புண்ணாக்குன்னு இருக்கிற உன் மாமனை கண்டாலே எனக்கு அலர்ஜி என்று மேலும் நாதனை மோசமாக பேச போனவர் தன்னை நிதானித்து, அவனை பற்றி பேச ஆரம்பித்தா நிறுத்தவே முடியாது, இப்போ எதுக்கு அவனை பற்றின பேச்சு, சரி எங்கே விட்ட என்று நெற்றியை நீவியவர், அதான் அதான் மாப்பிள்ள, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்கிறேன் கேளு என்று சரணை நாற்காலியில் அமர்த்தியவர் தானும் அவன் முன் மேஜையில் அமர்ந்து, என் பொண்ணை காதலிச்சதுக்காக உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்றதும் சரணின் பார்வை கூர்மை பெற, ஆமா செல்லம் நெசமாக தான் சொல்கிறேன், உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். உன்னை நான் ஏதாவது பண்ணி நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் என் பொண்ணு மனசில் நீ தியாகி ஆகிடுவே. அதுக்கப்புறம் உனக்காக கோவிலை கட்டி உன் ஞாபகத்துலேயும் என் பொண்ணு காலம் பூரா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா, வா அப்படி மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் என் மந்திரி கனவு என்ன ஆகிறது என்று அச்சத்துடன் கேட்டவர், எனக்கு தேவை உன் உசுறு இல்லடா என்றார். அதில் கண்கள் இடுங்க சரண் பார்க்கவும், என்ன பார்க்குற, உன் உசுறு என் மசுருக்கு சமம், இதோ இப்படி என்று தன் தலையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கியவர், இப்படி பிடுங்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம், 10 பைசா தேருமாடா உன் உசுறு என்றார் எல்லலாக. சரண் அமைதியாக அவரை பார்த்திருக்க, எனக்கு தேவை அமைச்சர் பதவி, என் பொண்ணு மனசு வச்சா மட்டுமே சாத்தியம், அதுக்கு நீ என் பொண்ணு வாழ்க்கையிலிருந்து மொத்தமாக விலகணும், அதுவும் சத்தமே இல்லாமல் என்று சுட்டு விரலை அவன் முன் நீட்டி எச்சரிக்க, சரணோ இப்போது புருவங்கள் நெறிப்பட ஒரு அலட்சிய பாவத்துடன் அவரை பார்த்திருந்தான். என்ன புரியலையா செல்லம், இப்போ புரியுற மாதிரி சொல்கிற கேட்டுக்கோ என்று அவன் சட்டையை நீவி சரி செய்தபடி, அதாவது நான் இங்கே வந்ததோ உன் கூட பேசினதோ எதுவும் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு பிடிக்காத மாதிரி நீ நடந்துக்கிற விதத்தில் என் பொண்ணா உன்னை விட்டு விலகணும், புரிஞ்சதா என்று புருவம் உயர்த்தியவர் மறுநொடி அட்டகாச சிரிப்போடு, நீ சுத்த ஆம்பளை மாப்பிள்ள, நமக்கு நடுவில் நடக்கிற இந்த டீல் என் பொண்ணு வர கொண்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா என்றவர், என்ன சொல்ல மாட்டேதானே என்று மீண்டும் கேட்டு சரணின் அழுத்தமான தலையசைப்பில் அதை உறுதிப்படுத்தி கொண்டார். வெரி குட், என் பொண்ணு மினிஸ்டர் பையனை கட்டிக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எந்த வாயால் நீ இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்னு என் பொண்ணு சொன்னாலோ அதே வாயால் உன்னை வெறுத்து நீ வேண்டான்னு சொல்லணும், நான் காட்டுற பையனை அவ கட்டிக்கணும் என்று நிறுத்தியவரின் விழிகள் சரணின் செய்கையில் மேலும் சிவக்கத் தொடங்கியது. பின்னே அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அலட்சியமாக கால் மேல் கால் போட்டு காதை குடைந்தவன், என்ன முடிஞ்சதா இல்லை இன்னும் இருக்கா என்றான். அதுவரை பதவி மோகத்தில் பிதற்றி கொண்டிருந்தவரின் ஆத்திரம் அவனது எல்லலில் பன்மடங்காக பெருகிட ஓடி வந்து சரண் சட்டையை பிடித்தவர், என்ன நக்கலாடா என்று கர்ஜித்திருந்தார். இல்லை விக்கல் என்றவன்,
டேய், நான் கூட எங்கள் அப்பா பட்ட கடன் தான் என் காதலுக்கு யமனாகி இருக்கோன்னு அமைதியாக இருந்தா இப்போதானே புரியுது என்று பிரகாசத்தை மேலிருந்து கீழ் பார்த்தவன், இவ்வளோ நேரம் பதவிக்காக பொண்ணையே விற்கிறதுக்கு என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க என்று முடிக்கும் முன்னமே, டேய் என்று அடிக்க பாய்ந்தார் பிரகாசம். அவரின் கரத்தை பிடித்து பின்னால் வளைத்தவன், டேய், இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் பதவி வெறிக்கு என் கீர்த்தியை நான் பலி கொடுக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி விட்டு விலகவும் மாட்டேன் என்று அவர் கரத்தை மேலும் முறுக்கிட வழி தாளாமல் கத்திய பிரகாசத்திடம், இப்போ என்ன, அவளுக்கும் எனக்கும் நடுவில் 20 லட்சம் தானே தடையா இருக்கு. இன்னும் ஒரே வாரத்தில் அந்த பணத்தை உன் மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு என் பாப்புவை கூட்டிட்டு போவேண்டா. உன்னால் முடிஞ்சதை பாரு என்று சரண் கையை விட தடுமாறி மேஜையில் இடித்துக்கொண்டு கீழே விழுந்திருந்தார் பிரகாசம். எத்தனை நிமிடம் அதே நிலையில் அவனை வெறித்து கொண்டிருந்தார் என்பது அவருக்கே வெளிச்சம். ஆனால் மேஜையின் முனையில் முட்டியதில் நெற்றியில் காயம் ஏற்பட்டு குருதி வழிந்து அவர் கன்னத்தை நனைக்கவும் தான் ஸ்மரன் பெற்றவர் அறையிலிருந்து வெளியேற முயன்ற சரணை சொடக்கிட்டு அழைத்தார். இதுக்கு நீ ரொம்பவே அனுபவிப்படா என்று தன் இரத்தத்தை சுட்டிக்காட்டி பல்லை கடித்தவர், டேய், என்ன சொம்பன் நினச்சிட்டியா? இந்த பிரகாசத்தை ரொம்ப லேசாக எடை போட்டுட்ட என்று தாடையை நீவியபடி சம்மணமிட்டு அமரவும் சரணும் அழுத்தமாக பார்த்தான். மாப்பிள்ள, உங்க அப்பனையே பார்த்தவண்டானா, என்கிட்டயே ஹீரோயிசமா என்று தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தவர், உன் ஃபோனை எடுத்து அதில் அனுப்பியிருக்கிற வீடியோவை பாரு மாப்பிள்ள, நான் யாருன்னு புரியும் என்றார். அலைபேசியை உயிர்ப்பித்து பிரகாசம் அனுப்பிய காணொளியை கண்ட சரண் அதில் தெரிந்த காட்சியை கண்டு உடலின் மொத்த குருதியும் வடிந்த நிலையில் உச்சபட்ச அதிர்ச்சியில் அசைவற்று போனான். இருக்காதா பின்னே இரக்கமே இல்லாத கயவர்களிடம் பச்சிலம் பாலகனான சரணின் அக்கா பிள்ளை வருண், அதுவும் பள்ளி சீருடையில் வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ரயில் தண்டவாளத்தில் கொண்டு சென்று படுக்க வைக்கப்படும் காட்சியை கண்ட சரண் அசைவற்று போனான். இப்ப தெரியுதாடா என்று பிரகாசம் கேட்கவும், டேய் வருண், குழந்தைக்கு என்று கலங்கிய கண்களை புறங்கையால் துடைத்தபடி, குழந்தை எதுக்கு இப்படி, என்ன ஆச்சு அவனுக்கு, எங்கடா வருண் என்று சீரவும், அதான் சொன்னேனடா, நான் எப்பவும் எதையும் வித்தியாசமாக செய்வேன்னு என்றவரின் உதடுகளை அவர் நெற்றியிலிருந்து வழிந்த ரத்தம் நனைக்க ஒற்றை விரலால் அதை சுண்டிவிட்டபடி, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னனே தவிர உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு சொல்லலையே மாப்பிள்ள என்றவர் கை கால்களை உதறி வலக்கரத்தை புறங்கழுத்தில் பதித்து சொடக்கிட்டபடி சரணை நெருங்கி அவன் செவியோரம், மொத்த குடும்பத்தையும் உரு தெரியாம அழிச்சிட வேண்டாம் என்று சன்ன குரலில் சொல்ல விழிகள் தெறிக்க ஸ்தம்பித்து போனான் சரண்.